இந்த வருஷத்தோட பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் படத்துல ஒர்க் பண்ணியிருக்கிற ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் வந்து பேர் வாங்கி கொடுத்துருக்கு. அண்ட் வி ஹாவ் வித் அஸ் டுடே தி சென்சேஷனல் ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஃபார் a few words. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியோர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வர்றதுக்கு மெயின் காரணம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கலைப்புலி எஸ் தானு சார். எல்லாரும் எல்லாரை பற்றியும் பேசிட்டாங்க. ஸோ நான் முதல்ல தானு சார் பற்றியே ஆரம்பித்து பேசலான் இருக்கேன். ஏன்னா நான் உதவி இயக்குனராக சினிமாவில் என்னோடய பயணத்தை துவங்கின போது அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து தானு சார் தான். துப்பாக்கி படம் அது. அந்த படத்துக்கு வந்து தானு சார் தயாரிப்பாளராக இருந்தாங்க. தானு சார் வந்து தான் தயாரிக்கிற படங்கள் மட்டும் அல்லாமல் மற்றவங்க தயாரிக்கிற படமாக இருந்தாலும் அதுக்கும் வந்து ரொம்ப, அதாவது எப்படின்னா, அவர் வந்து சினிமாவை வந்து தன்னோட கம்பெனியை சார்ந்தது மட்டும்தான் சினிமா, தான் எடுக்கிற படம் மட்டும்தான் படம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்போம். எப்பயுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக. அது கெட்ட விஷயம் இல்லை, பட் சம்டைம்ஸ் அது ரொம்ப தன் சார்ந்த விஷயமாக மட்டுமே மாறிடுது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரிஃபரல் விஷனோட சினிமா மொத்தமும் நம்மளது தான், நம்மளும் அதில் ஒரு அங்கமாக தான் இருக்கோம்னு சொல்லி வேறு கம்பெனி தயாரித்தாலும் சரி, தனக்கு சம்மந்தம் இல்லாத ப்ரொடக்ஷன் வழியாக சம்மந்தம் இல்லாத வேறு ஏதோ படங்கள் இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு தானு சார் வந்து என்னோடய படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்த நாள், டீசர் வந்த நாள், திருப்பி இன்னொரு ஒரு டீசர் கொடுத்த நாள், ட்ரெய்லர் வந்த நாள், ஒவ்வொரு பாட்டு சிங்கிள் வெளியிட்ட நாள், படம் வெளியான நாள், படம் வெளியாகி அதுக்கப்புறம் ஓடிட்டு இருந்த நேரத்தில் வெவ்வேறு டைம்லேயும் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு விஷ் பண்ணுற முதல் ஆள் வந்து தானு சாரை தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் தானு சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். அதுக்கு பிரதிபலன் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா, அவருக்கு வந்து இத்தனை பேரை சம்பாரிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இருக்கும். அண்டு நான் இப்போ நம்ம நிறைய பேர் ஆக்டர்ஸை கொண்டாடுறோம், டைரக்டர்ஸை கொண்டாடுறோம் ஆப்வியஸ்லி. பட் ப்ரொடியூசர்ஸை யாருமே கொண்டாட மறந்துடுறோன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எல்லாரையுமே வந்து மேடை ஏற்றி வச்சுட்டு அவங்க வந்து ஒதுங்கிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஒரு பாலகனாக இருக்கும் பொழுது கிழக்கு சீமையில மாதிரி ஒரு படம் வந்தது தானு சார் ப்ரொடக்ஷனில். அடுத்தது ஆலவந்தான் எடுத்திருந்தார் சார். காக்க காக்க சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். துப்பாக்கி படம், தெரி, அசுரன், இப்போது மேக்ஸ், இன்னும் அடுத்து நிறைய படங்கள் பண்ணுவார், கபாலி. ஸோ இந்த மாதிரி தலைமுறைகள் கடந்து இத்தனை ஜென்ரேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது, டைரக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க, ஆக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க. பட் கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ பெரிய ஒரு பாடி ஆஃப் ஒர்க் வி கிரியேஷன்ஸில் தானு சார் வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு 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 இன்ஸ்பிரேஷனலான ஒரு ஜேர்னி அது. ஆக்சுவலாக தானு சார் வந்து ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ப்ரொடியூசர். ஏன்னா ஹீஸ் பீன் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் மெனி 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 பீப்புள்ஸ் கரியர்ஸ். இப்போது அமரன் படம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சென்சேஷனல் படம், சென்சேஷனல் டைரக்டர் அப்படின்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இந்த படம் வெளியாகிறதுக்கு சரியாக ஒரு வருஷம் முன்னாடி இப்போ நான் அடுத்தது பண்ண போகிற தனுஷ் சார் படம் D55, அந்த படத்துக்கான அழைப்பு வந்து எனக்கு முதல் வந்தது தானு சார் கிட்ட இருந்து தான் வந்தது. எனக்கு நான் அப்போ வந்து ஸ்கெடியூல் பிரேக்கில் இருந்தேன். காஷ்மீர்லேருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்து சென்னை ஸ்கெடியூல் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பிரேக்கில் இருந்தோம். அப்போ சார் எனக்கு ஒரு ஈவினிங் ஃபோன் பண்ணி காலையில் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். நான் போனேன். போனதுக்கப்புறம் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்புச்செழியன் சார்கிட்ட என்னை முதல்ல அறிமுகப்படுத்தி வச்சு, இந்த மாதிரி தனுஷ் சாருக்கு வந்து கதை ஏதாவது இருந்தால் நீங்கள் இவருக்கு நரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் துவங்குச்சு. ஸோ ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே ஓகே இந்த மாதிரி ஒருத்தரை யூகிச்சு இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு, அது தன் கம்பெனிக்கான ஒரு விஷயமாகவும் அதை அவர் மாற்றிக்கல. அவருக்கு என்ன ரொம்ப நல்லா தெரியும். பட் என்னை கூப்பிட்டு எனக்கு வந்து அந்த ப்ராஜெக்டை அறிமுகம் தான் படுத்தி வச்சார். ஸோ அந்த மாதிரி அது ரொம்ப தன்னலம் மிக்க ஒரு விஷயமா அவர் எதுவுமே பண்ணலை. ஜென்ரலாக சினிமாவுக்கான செயல்பாடுகள் மாதிரியே இருக்குது அவருடைய ஒவ்வொரு செயலும். இன்னொன்று எனக்கு ரொம்ப நெகிழ வச்ச ஒரு சம்பவம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு பண்ண படம் ரங்கூன். அந்த படம் வந்து தானு சார் கம்பெனியில் தான் பண்ணியிருக்க வேண்டியது. எப்படின்னா, நாங்கள் துப்பாக்கியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது முருகதாஸ் சார்கிட்ட நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருந்தோம். அதில் ஒரு 3 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு இமீடியட்டாக அந்த படம் முடிஞ்சோன்னே தன்னோட வி கிரியேஷன்ஸ்லேயே படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் அவர். அவர் கூப்பிடவும் செஞ்சார். அந்த 3 பேரையும் ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருந்தார். அந்த சர்ப்ரைஸில் தான் நான் அந்த வாய்ப்பை வந்து நழுவ விட்டுட்டேன். என்ன ஆயிடுச்சுன்னா, சார் வந்து ஏப்ரல் 14 தமிழ் வருஷ பிறப்பு, அந்த வருஷத்தப்போ 3 பேரையும் கூப்பிட்டு ஒரு முன்பணம் கொடுத்து
3 படமா அந்த துப்பாக்கி படத்துல வேலை பார்த்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு நான் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸா சொல்லணும்னு வச்சிருந்தாரு. அதுல 2 பேர் கமிட் ஆகாம இருந்தாங்க. ஸோ அவங்க அத யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த நேரம் நான் வேற சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்ததுனால, ஏற்கனவே வேற ஒரு இடத்துல கமிட் ஆயிருந்ததுனால, சார் கூட அப்ப வொர்க் பண்ண முடியாம போச்சு. கண்டிப்பா தானு சார் கம்பெனில ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. அது நடக்கும்னு நெனைக்கிறேன். நடக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேங்க் யூ சார் இந்த ஃபங்ஷனுக்கு கூப்பிட்டது. என்ன கூப்பிட்டதுனால தான் இப்படி இப்படி விஷயங்கள் நம்ம சார் கிட்ட கூட நேர்ல இத ஷேர் பண்ண மாட்டோம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது இத ஷேர் பண்றதுக்கு. அண்ட் அவரு ஒரு விழா எடுக்கிறார், இல்ல அவரு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா, ஐ திங்க் தி என்டையர் இண்டஸ்ட்ரி இஸ் இண்டெப்டட் டூ ஹிம் இன் சம் வே, இன் சம் ஃபார்ம். அதனால எவ்ரிஒன் வில் மேக் இட் ஃபார் ஹிம். இப்ப இதுல இந்த இடத்துல இவ்வளோ சேர்கள் தான் போட முடியுங்கிறதுனால, இத்தன பேர் மட்டும் கூப்பிட்டுருக்காருன்னு நெனைக்கிறேன் சாரு. அண்ட் இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்த்தோம். விஜய் கார்த்திகேயா இயக்குனர். அவர் கூட இது முதல் படம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அண்ட் ஏற்கனவே ஒரு படம் முயற்சி செஞ்சு அது பாதியில இருக்கும் பொழுது, அவர் இவர்கிட்ட வந்து கதை சொல்லும்பொழுது, அந்த கதைய இப்போ படமாக்கியிருக்காங்க. ஸோ அந்த வாய்ப்பு அப்படிங்கிறத குடுத்ததுனாலயே, இது இது கூட ஒரு முக்கியமான ஒரு செய்கையா பார்க்குறேன் நானு. விஜய் கார்த்திகேயா பிரதர், ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ். இது வந்து உங்களுக்கு இந்த மேக்ஸ் அப்படின்ற படம் உங்களுக்கு சக்சஸ் மேக்ஸ் அண்ட் பெரிய ஒரு ஹிட்டா இது வந்து மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கிச்சா சுதீப் சார், எனக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் தேசிங் வந்து கீழ இருக்கும்பொழுது, இந்த கிச்சா அப்படிங்கிற பேர் காரணம் சொன்னாரு. அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது சேத்து படத்தோட ரீமேக் வந்து சார் பண்ணாங்க அப்படிங்கிறதே வந்து அத நான் பார்க்கல. பட் எப்படி விக்ரம் சாருக்கு வந்து அது ஒரு அடைமொழி பெயரா இன்னைக்கு வரைக்கும் இருக்கோ, அதே மாதிரி சாருக்கும் அது ஒரு அடைமொழி பெயரா அமையிற அளவுக்கு அந்த கதையும், அந்த படமும் மறுபடி அதுக்கு வந்து அவரு உயிர் குடுத்த விதமும் தான் அந்த பேர் அவருக்கு அமைச்சு குடுத்துருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் ஜென்ரலா சொல்லுவாங்க, ஆன்டகனிஸ்ட் அதாவது படத்துல வந்து புரோட்டாகனிஸ்ட்டுக்கு, ஹீரோக்கு அகெயின்ஸ்ட்டா இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா இருக்கணும், கேரக்டரைசேஷனா இருக்கணும் அப்படின்ட்டு. நான் அந்த வகையில நான் படத்துல வந்து பார்த்து அவருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அண்ட் அந்த கேரக்டர தோ இட் இஸ் அ நெகட்டிவ் கேரக்டர். அந்த கேரக்டர வந்து ஒரு ஒரு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா தன்னோட ஒரு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் மூலமா, அத வந்து ஸ்டார்ட் டூ எண்ட் அத வந்து ஒரு ஆங்கர் பாயிண்ட் மாரி அந்த படத்துல வந்து அவர் வந்து பயணிச்சிருப்பாரு. ஸோ அது ஒரு பிரமிப்பா இருந்தது. அவரோட ஒவ்வொரு படங்களும் அப்பப்போ பார்க்கும்பொழுது அந்த பிரமிப்ப தந்துகிட்டே இருக்கு. இந்த மேக்ஸ் படமும் கிச்சா சுதீப் சாருக்கு ஒரு பெரிய வெற்றி படமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன், வேண்டிக்கிறேன். தேங்க் யூ சார். அண்ட் உதயகுமார் சார் அண்ட் அதர்ஸ், இளவரசர் சார் ஒரு நாள் வந்து ஆஃபீஸ்ல நாங்க சந்திச்சோம். போன படத்துல வொர்க் பண்ண முடியல. கண்டிப்பா ஏதோ ஒரு கேரக்டர் அடுத்த இதுல பண்ண முடியும்னு நெனைக்கிறேன் சார். உங்கள பார்க்கும்போதே எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அண்ட் எல்லாருக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பத்திரிக்கையாளர்களுக்கு பெரிய நன்றி. ஏன்னா இதே சத்யம் தியேட்டர்ல தான் வந்து அமரன் படம் பிரஸ் ஷோ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அப்போ பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் இருந்து பார்த்துட்டு, வெளியில வந்து இங்க பக்கத்திலேயே நீங்க எல்லாரும் தனியா பர்சனலி எனக்கு வந்து நேர்ல பார்த்து நீங்க எல்லாரும் படத்த ரசிச்சு பகிர்ந்துகிட்ட விஷயம் வந்து என்னைக்குமே எனக்கு நெகிழ்ச்சியான ஒரு ஒரு நினைவா இருந்துகிட்டே இருக்கும். நெறைய பேர் ஃபோன் பண்ணி, மெசேஜ் பண்ணி நெறைய பேர் வாழ்த்துனீங்க. ரொம்ப நன்றி. படத்த இவ்வளோ பெரிய வெற்றி ஆக்கி கொடுத்த மக்களுக்கும், பத்திரிக்கையாளர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க் யூ ஆல்.